தருமமிகு தமிழகத்தில் உள்ள கோயில்களுக்கும் தமிழ் மாநிலத்திற்கு அப்பாற்பட்ட இடங்களில் உள்ள கோயில்களுக்கும் சோழ பேரரசர்கள் செய்து வந்த திருப்பணிகள் போற்றுதற்கு உரியவை. சோழ பேரரசர்களில் சிறப்பிடம் பெற்றவன் முதலாம் ராசராசன். இவன் கிபி 985 முதல் 1014 ஆண்டு வரை சோழ நாட்டை ஆண்டவன். முதலாம் ராசராசனுக்கு 19 சிறப்பு பெயர்கள். அவற்றுள் ஒன்று சயங்கொண்ட சோழன். சயங்கொண்ட சோழ மண்டலத்தில் பொன் விளைந்த களத்தூர் ஒரு கோட்டமாக மாவட்டமாக இருந்தது. களத்தூர் கோட்டத்தில் ஓர் உட்கிராமமாக பெரும் பேறு இருந்ததை கல்வெட்டுகள் குறிக்கின்றன. அந்நாளில் பதவிகளுக்குரிய காணிக்கை போன்ற வருவாய்களுக்கு பேறு என்றும் பெயர். மதுராந்தக சதுர்வேதி மங்கலத்தின் உட்கிடை கிராமமாக அந்நாளில் இருந்த இந்த ஊர் பெரும் பேரூர் என்று அழைக்கப்பட்டுள்ளது. இவ்வூரில் உள்ள கல்வெட்டு 5லும் ஊர் பெயர் பெரும் பேரூர் என்றே குறிப்பிடப்பெற்றுள்ளது. பெரும் பேறு பெரிய ஊராக இருந்ததால் பெரும் பேரூர் என்றும், இவ்வூருக்கு மேற்கே சுமார் 3 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள சிறிய ஊர் சிறுபேரூர் என்றும் பெயர் பெற்றிருக்கலாம். சிறுபேரூரைச் சார்ந்த வெள்ளாளன் சேக்கிழான் பழந்தை கண்ணன் என்பவன் முதலாம் ராஜேந்திர சோழனின் 3வது ஆட்சி ஆண்டில் அச்சிறுப்பாக்கம் ஆட்சிவரர் கோயிலுக்கு அரை திருநந்தா விளக்கு வைக்க 45 ஆடுகளை கொடுத்துள்ளார். எனவே சிறுபேரூர் ஏறத்தாழ 1000 ஆண்டுகளுக்கு முன்பே தோன்றியிருக்கிறது. ஆனால் பல்லவர் காலத்து அழகிய துர்க்கச் சிலை தான் தோன்றி ஈஸ்வரன் கோயிலின் அருகில் இருப்பதால் ஏறத்தாழ 1500 ஆண்டுகளுக்கு முன்பே பெரும் பேரூர் இருந்திருக்கிறது என்பதனை அறிய முடிகின்றது. ஆயினும் கற்கால மனிதர்கள் இங்கு வாழ்ந்துள்ளனர் என்று தொல்பொருள் துறையினர் கண்டுபிடித்துள்ளமையாலும் மலை அடிவாரத்தில் பழங்கால தாழிகள் கிடைப்பதாலும் வரலாற்று காலத்திற்கு முன்னரே மனிதர்கள் இங்கே வாழ்ந்துள்ளனர் என்ற பெருமையை பெரும் பேரூர் பெறுகின்றது. ஊருக்கு கிழக்கு திசையில் சிவன் கோயிலும் ஈசானிய திசையில் துர்க்கை கோயிலும் இருக்க வேண்டிய விதிகளை வைத்து நோக்குகின்ற பொழுது சுமார் 800 ஆண்டுகளுக்கு முன்பே ஏரியின் தென்புறம் தாந்தோன்றீஸ்வர கோயிலுக்கு மேற்கே இவ்வூர் இருந்திருக்க வேண்டும் என்றே நினைவில் நிழலாடுகின்றது. அதன் பின்னர் கிழக்கு பக்கம் மலையடிவாரத்தில் ஊர் நகர்ந்து வந்திருக்கலாம். பெரும் பேறு ஏரியின் கீழ் அழகிய கோயில் அருள்மிகு தடுத்தாட்கொண்ட நாயகி சமேத அருள்மிகு தான் தோன்றீஸ்வர சுவாமி திருக்கோயில் பேரும் பெரியது, பெருமானும் பெரியவர். அருள்மிகு தடுத்தாட்கொண்ட நாயகி சமேத அருள்மிகு தான் தோன்றீஸ்வரர் திருக்கோயில் ராஜகோபுரம் இல்லையாயினும்
அழகிய திருக்கோயிலாக அமைந்தருளியுள்ளது. கருவறை கிழக்கு நோக்கியிருப்பினும் நுழைவாயில் மண்டபத்தின் தென்புறம் அமைந்துள்ளது. பலிபீடம், கொடிமரத்தின் அருகில் சுவாமி அலங்கார மண்டபம் ஒன்றும் உள்ளது. கருவறையில் ஸ்வயம்பு மூர்த்தியாக மணல் லிங்கத்திற்கு செப்பு கவசம் பொருத்திய நிலையில் காட்சியளிக்கிறது. மண்டபத்துள் சண்டேஸ்வரர், அன்னபூரணி, விநாயகப் பெருமான் ஆகியோரின் சிற்றிருமேனிகள் அமைந்தருளியுள்ளன. நமஸ்தே அஸ்து பகவன் விஸ்வேஸ்வராய மகாதேவாய. திருக்கோயிலின் திருத்தல விருட்சம் திருவாத்தி மரம். திருவாத்தின் மரத்தின் கீழே அகத்திய பெருமானின் அருட்காட்சி. ஒரு சமயம் இறைவன் இறைவியின் திருமணம் திருக்கைலாயத்திலே அமைந்தருளியது. 7 புவனத்தில் உள்ள சகல ஜீவராசிகளும் திருக்கைலாயத்திற்கு வந்தருளினர். அதன் காரணமாக வடபுலம் தாழ்ந்தது, தென்புலம் உயர்ந்தது. இதனை சரிசமர் செய்யும் நோக்கில் அகத்திய பெருமானை அனுப்பி வைக்கின்றார் இறைவன். அகத்தியரும் தெற்கே பொதிகை மலையை அடைந்தவுடன் பூமி சமதளம் ஆகிவிடுகின்றது. ஆயினும் அகத்தியருக்கு ஓர் ஆறாத் துயரம். அகிலாண்டேஸ்வரனின் திருமணத்தை தரிசிக்க இயலவில்லையே என்று வருந்துகின்றார். இறைவனின் திருவிளையாடல் தொடங்குகின்றது. அகத்தியருக்கு திருமண கோலத்தை தந்தருள வேண்டும் என்று நினைத்த இறைவன் அகத்தியரை ஒவ்வொரு தலமாக வழிபாடு செய்ய வைக்கின்றார். பல திருத்தலங்களை வழிபட்டு வரும் அகத்தியர் மலைமீது அமர்ந்துள்ள குமரக்கடவுளை தரிசிக்க வந்தருளுகிறார். குமரக்கடவுளும் தெற்கு முகமாக தட்சிணாமூர்த்தியைப் போல அகஸ்தியருக்கு காட்சியளித்து அருள் புரியும் திருத்தலம். குமரக்கடவுளை தரிசித்த பின்னர் மலையின் மேற்கு புறத்தில் ஸ்வயம்பு மூர்த்தமாக எழுந்தருளியிருக்கும் தான் தோன்றீஸ்வரரை தரிசித்து திருவாத்தி மரத்தினடியில் அமர்ந்து தவம் செய்து வழிபடுகிறார் அகத்திய மாமுனிவர். அவர் தவம் செய்து வரும் நாளிலே சித்ரா பௌர்ணமி அமைகின்றது. அப்போது தான் தோன்றீஸ்வர பெருமானை வேண்டுகின்றார். எனக்கு இன்று இங்கே தங்களின் திருமண திருக்கோலத்தை காண்பித்தருள வேண்டும் என்று தன் தவ வலிமையை கூட்டுகின்றார். இறையருளின் திருவருட்கருணையினால் குமரக்கடவுளும் அகஸ்தியரும் எதிர்நோக்கிச் சென்று இறைவன் இறைவியை இரட்டைமலை சந்திப்பில் 3 வலம் வந்து வணங்கி அழைத்து வந்து திருமண கோலத்தை தரிசிக்கின்றனர். அத்திருத்தலமே பெரும் பேர் கண்டிகை தான் தோன்றீஸ்வர சுவாமி ஆலயமாகும். அதன் காரணமாகத்தான் இத்திருவாலயத்தில் எழுந்தருளியுள்ள அம்பாளின் நாமம் தடுத்தாட்கொண்ட நாயகி. இந்த ஆலயத்தில் ஆண்டுதோறும் சித்ரா பௌர்ணமி நாளில் இந்த அருள் நிகழ்ச்சி அமைந்தருளுகின்றது. திருவாத்தி மரத்தின் கீழே அகத்திய பெருமானும் 4 நந்திகளும் எழுந்தருளியுள்ளன.
4 வேதங்களே 4 நந்திகளாக அமைந்தருளியுள்ளன என்ப नमो ज्येष्ठाय च कनिष्ठाय च नमः पूर्वजाय च परजाय च नमो मध्यमाय च भगल्भाय च नमो जघन्याय च बुद्धियाय च नमः सोऽभ्याय च प्रतिसर्याय च नमो याम्याय च क्षेम्याय च नम उर्वर्याय च खल्याय च नमः श्लोक्याय चावसान्याय च नमो वन्याय च कक्ष्याय च नमः श्रवाय च प्रतिश्रवाय च नम आशुषेणाय चाशुरथाय च नमः शूराय चावभिन्दते च नम वर्मिणे च वरोधिने च नम बिल्मिने च कवचिने च नमः श्रुताय च श्रुतसेनाय च கற்கால மனிதர்கள் வாழ்ந்த காலத்திலிருந்தே இத்திருத்தலத்தில் உள்ள கிழக்கு முகமாக எருமைத்தலா கிடாமீது நின்ற திருக்கோலத்துடன் 8 திருக்கரங்களும் மான் வாகனத்தில் ஸ்ரீ கனகதுர்க்கை அம்மன் காட்சி பொழிகின்றார். இந்த துர்க்கையை பல்லவர்களும் சோழர்களும் தங்களின் வெற்றிக்காக சிறப்பாக வழிபாடு செய்துள்ளனர். वास्तुपाय च திருவக்கரை திருத்தலத்தில் அரக்கியை அழிக்க வருகிறாள் சக்தி. அரக்கி கர்ப்பமாக இருப்பதால் கர்ப்பப் பெண்ணை அழிப்பது கூடாது என்பதற்காக அரக்கியின் வயிற்றை கிழித்து குழந்தையை எடுத்து தனது காதில் தூளியாக்கி விட்டுக்கொண்டு அரக்கியை அழைக்கிறார். அதனால் வக்ரகாளி என்ற பெயருடன் திருவக்கரையில் எழுந்தருளி இருக்கிறார். அதன் பின்னர் இத்திருத்தலத்தில் சண்டன் முண்டன் என்ற 2 அசுரர்கள் அட்டகாசத்தில் ஆட்படுகின்றனர். தேவர்களின் வேண்டுகோளுக்கிணங்கி அந்த 2 அசுரர்களை இத்திருத்தலத்திலே சம்ஹாரம் செய்து தேவர்களை காத்து ரட்சிக்கிறார். அதனால் இக்காளிக்கு சாமுண்டி எனவும் ஸ்ரீரணபத்ரகாளி எனவும் பெயர் அமைந்தருளியுள்ளது. விக்கிரமாதித்தன்
ஒவ்வொரு திருத்தலமாக தரிசனம் செய்து கொண்டு வருகின்ற போது இத்திருத்தலத்தில் உள்ள தீரணபத்ரகாளியை வழிபட்டதாக போற்றப்படுகின்றது. தேவாநாகம் ஹிருதயேभ्यो நமோ விக்ஷீணகேभ्यो நமோ விசின்வத்கேभ्यो நம ஆநிர்ஹதேभ्यो நம ஆமீவத்கேभ्यः. सहस्राणि सहस्रशो ये रुद्राधिभूम्याम् तेषागं सहस्रयोजने वधन्वानि तन्मसि अस्मिन्महत्यर्णवेऽन्तरिक्षे भवा अधि नीलग्रीवाः शितिकण्ठाः शर्वा अधः क्षमाचराः नीलग्रीवाः शितिकण्ठादिवगं रुद्रा उपश्रिताः ये वृक्षेषु सस्मिञ्जरा नीलग्रीवा विलोहिताः ये भूतानामधिपतयो विशिखासः कपर्दिनः ये अन्नेषु विविध्यन्ति पात्रेषु पिबतो जनान् ये पथां पथि रक्षय ऐलभृदायव्युधः ये तीर्थानि प्रचरन्ति श्रिकावन्तो निषङ्गिणः य एतावन्तश्च भूयागंसश्च दिशो रुद्रावितस्थिरे तेषागं सहस्रयोजने वधन्वानि तन्मसि
नमो रुद्रेभ्यो ये पृथिव्यां येऽन्तरिक्षे ये दिवि येषामन्नं वातो वर्षमिषभस्तेभ्यो दश प्राचीर्दश दक्षिणा दश प्रतीचीर्दशोदीचीर्दशोर्ध्वास्तेभ्यो नमस्ते न मृडयन्तु ते यन्विष्मायश्च नो द्वेष्टितं वोजम्भे दधामि அம்பாளின் திருநாமம் அருள்மிகு தடுத்தாட்கொண்ட நாயகி. அழகிய திருவுருவம், அங்குசம், பாசம், அபயஹஸ்தம், வரதஹஸ்தம். வரதஹஸ்தத்துடன் அகிலாண்ட ஈஸ்வரி தடுத்தாட்கொண்ட நாயகி தென் திசை நோக்கி பக்தர்களுக்கு அருளை அமைத்தருளுகிறார். மகாலட்சுமியின் திரு உருவமான வலம்புரி சங்கு, இடம்புரி சங்கு என்ற இரு வகை உள்ளது. அவை ஒரு கோடி இடம்புரி சங்கு உதித்தார் ஒரு வலம்புரி சங்கு உதிக்கும். இதுவே வலம்புரி சங்கின் பெருமையாகும். சாட்சாத் பரமேஸ்வரியின் திரு உருவமான கோ, அதாவது பசுமடி என்ற கோமடி சங்கோ ஒரு கோடி வலம்புரி சங்கு உதித்தால் ஒரு கோடி கோமடி கோமடி சங்கு உதிக்கும். பரமேஸ்வரி திரு உருவமான கோமடி சங்கு பெரும்பேர் கண்டிகை அருள்மிகு தடுத்தாட்கொண்ட நாயகி சமேத அருள்மிகு தாந்தோண்டீஸ்வர சுவாமி ஆலயத்தில் அமைந்துள்ளது சிறப்பு அம்சமாகும். சுமார் 1000 வருடங்களுக்கு மேலானது அதிசய கோமடி சங்கு. இந்த சங்குவினால் சிவபெருமானுக்கு பாலாபிஷேகம் செய்தால் சாட்சாத் பார்வதியே வந்து பரமசிவனுக்கு அபிஷேகம் செய்வதாக ஐதீகமாகும். இந்த சங்கானது பாலாபிஷேகம் செய்யும் பொழுது பல கோடி நன்மைகள் கிடைக்கும் என்பது இந்த சங்கின் தன்மையாகும். இவைகள் ஒவ்வொரு காலத்திலும் அமிர்தவர்ஷினி ராகத்தினால்தான் இறைவனுக்கு பாலாபிஷேகம் செய்யும் போது வாசிக்கப்படுகிறது. இதுவே இந்த ஆலயத்தின் சிறப்பாகும்.
1984ஆம் ஆண்டு மே மாதம் 3ஆம் நாள் உத்தராதி மடாதீசர் பரமபூஜ்ய ஸ்ரீ 1008 சத்ய பிரமோத தீர்த்த ஸ்ரீபாதங்களவரால் சங்குஸ்தாபனம் அதாவது அடிக்கல் நாட்டு விழா அமைந்தருளியது. 1991ஆம் ஆண்டு ஜனவரி திங்கள் அலங்கார தியான மண்டபம், அர்த்த மண்டபம், கர்ப்பகிரகம், அலுவலக கட்டிடம் நிர்மாணம் ஆனது. முழுபாகல் ஸ்ரீபாதராஜ மடாதீசர் விஜயம் செய்து சுவாமிகளின் ஆணைப்படி அறங்காவலர்கள் மந்திராலயம் சென்று மூல பிருந்தாவனத்தில் மந்த்ராலய மகான் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளின் பிருந்தாவன மூல மிருத்திகை அனுக்கிரகமானது. 1991ஆம் ஆண்டு ஜூலை திங்கள் 3ஆம் நாள் ஜேஷ்ட பகுள சஷ்டி சுபநாளில் ஸ்ரீபாதராஜ மடாதீசர் பரம பூஜ்யரான ஸ்ரீ 1008 ஸ்ரீ விஞ்ஞான நிதி தீர்த்த சுவாமிகளின் அமிர்த அஸ்தங்களால் மந்த்ராலய மகான் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளின் மிருத்திகா பிருந்தாவன பிரதிஷ்டை அமைந்தருளியது மந்த்ராலய மகானின் மகிமையே ஆகும். அனகாபுத்தூர் மந்த்ராலய மகான் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளின் மிருத்திகா பிருந்தாவன பூஜை முறைகள் அனைத்துமே மந்த்ராலய மூல பிருந்தாவன அனுஷ்டான அடிப்படையிலும் முறைப்படியும் நடைபெற்று வருகின்றன. ஸ்ரீ ராகவேந்திர பிருந்தாவனம் புனர் நிர்மாணம் செய்யப்பட்டு ஸ்ரீ கிருஷ்ணர், சதுர்புஜ ஸ்ரீ ஆஞ்சநேயர், ஸ்ரீ கஜலட்சுமி, ஸ்ரீ பாரதி தேவி, ஸ்ரீ துர்காதேவி, ஸ்ரீ விஸ்வம்பர விநாயகர் விக்கிரகங்கள் பிரதிஷ்டை செய்யப்பட்டு 2007ஆம் ஆண்டு ஜூலை திங்கள் 7ஆம் நாள் ஸ்ரீபாதராஜ மடாதீசர் பூஜ்ய ஸ்ரீ 1008 ஸ்ரீ விஞ்ஞான நிதிதீர்த்த ஸ்ரீ பாதங்களவரால் ஜீர்ணோத்தாரண மகா கும்பாபிஷேகம் அமைந்தருளியது. ஸ்ரீ பாரதி தேவி ஸ்ரீ வாயுவின் பத்தினி, மாத்வர்களுக்கு பாரதி ரமண முக்கிய பிராணானந்தர்கத இல்லாத விஷயமே இல்லை எனலாம். ஸ்ரீ மகாலட்சுமி தேவி, சதுர்முக பிரம்மதேவர், முக்கிய பிராணவாயு தேவர், சரஸ்வதி தேவி, பாரதி தேவி இவர்கள் ஐவரையும் பரசுக்ல திரையர்கள் என்று கூறுகின்றன சாஸ்திரங்கள். இவர்களுக்கு என்றுமே எப்போதுமே எவ்வித தோஷங்களும் இல்லை, குறைகளும் இல்லை. வாயுவே பாவி பிரம்மன், ஃபியூச்சர் பிரம்மா. பாரதியே பாவி சரஸ்வதி. மற்றொரு வகையில் பிரம்மனே பூர்வ வாயு, பிரிவியூஸ் வாயு. சரஸ்வதியே பூர்வ பாரதி. சரஸ்வதியும் பாரதியும் கிருதிபதி பிரத்யும்ன ஹரிக்கு அவதரித்த இரட்டை குழந்தைகள் அவளி ஜவளி. இருவருமே வித்யா அபிமானிகள். சரஸ்வதியையும் பாரதியையும் மாயை பிரித்து காட்டுகின்றது. ஆனால் இருவருமே சமமானவர்கள். சரஸ்வதிக்கே பாரதி என்ற ஒரு திருநாமம் அமைந்தருளி இருக்கின்றது. பாரதி சரஸ்வதி குறித்த அனைத்தும் ரிக்வேதத்திலே அமைந்தருளியுள்ளது என்று அருள் மகான்
ஸ்ரீ மத்வாச்சாரியார் தன்னுடைய தந்திர சார சங்கிரகம் என்ற நூலில் அருளியிருக்கின்றார். அது மட்டுமின்றி அருள்மகா ஸ்ரீ மத்வாச்சாரியரே சரஸ்வதி பாரதி தியானத்திற்கு ஓர் அற்புதமான மந்திரத்தை அருள்பாலித்தருளியுள்ளார். அந்த மந்திரத்தை ஜபம் செய்வதால் ஞானபலம் அனைத்தும் அமையும் என்பது ஆன்றோர்களின் அருள் வாக்கு. ஸ்ரீ பாரதி தேவியை தரிசிப்பது ஸ்ரீ ராகவேந்திர மிருத்திகா பிருந்தாவனத்தில் அருளை தருவதாகும். அனைத்தையும் அருள்பாலித்தருளுகின்ற பகவான் மகாவிஷ்ணு ஸ்ரீமன் நாராயணன் தம் பக்தர்களான பிரமாதி தேவர்கள், கந்தர்வர்கள், ரிஷிகள், தானவர்களின் வேண்டுதல்களுக்கிணங்க இந்த பூமியில் அவதரித்தருளினார். மனிதனார் தம் சங்கல்பத்தால் தசரத சக்கரவர்த்தியை தம் தந்தையாக்கினார். நான்முகனான பிரமனின் வாக்கை பலிக்கச் செய்தருளினார். மகரிஷிகள் இருக்கும் இடம் தாமே சென்று அவர்களுக்கு ராட்சசர்களால் அமைந்த கஷ்டங்களை நீக்கி அருளினார். மகரிஷிகளுக்கு தரிசனம் தந்தருளினார். ராவணேஸ்வரனை சம்ஹாரம் செய்து தேவாதி தேவர்களை ஆனந்தம் அடையச் செய்தார். ஒரு மனிதனாக தனது அவதாரத்தில் தன் பக்தர்களுக்கு அவரவர்கள் வேண்டிய வரங்களை கொடுத்து சாப பாபங்களால் நிகழ்ந்த இன்னல்களை நிவர்த்தி செய்தவர், மகிழ்வித்தவர் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி. ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியை உபாசனா மூர்த்தியாக அர்ச்சித்து வந்த மந்த்ராலய மகான் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளும் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியை பக்தியுடன் பாவித்த பக்தர்களுக்கு விசேஷ தரிசனம் கொடுத்து அருளாசி அருள்பாலித்தருளினார். எத்துணையோ அற்புதங்கள், எத்துணையோ அதிசயங்கள், எத்துணையோ மகிமைகள் அனைத்துமே அமைத்தருளியவர் மந்த்ராலய மகான் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள். தமிழகத்தில் சென்னை மாநகரில் அனகாபுத்தூர் என்ற இடத்தில் அமைந்தருளியிருக்கின்ற மந்த்ராலய மகான் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளின் மிருத்திகா பிருந்தாவனத்தில் வேண்டுதல் வேண்டிய மட்டும் கிடைக்கின்றது. பிருந்தாவனத்தில் அமைந்தருளும் விசேஷ பூஜைகள்: பௌர்ணமி நாளில் ஸ்ரீ சத்யநாராயண பூஜை, அமாவாசை நாளில் ஸ்ரீ ஆஞ்சநேய சுவாமிக்கு தேன் அபிஷேகம். இதைத் தவிர வியாசராஜர், வாதிராஜர், விஜயதாசர், ஜகநாததாசர், கோபாலதாசர், புரந்தரதாசர் ஆகிய அருள் மகான்களுக்கு ஆராதனைகள். மந்த்ராலய மகான் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளின் ஆராதனை அற்புதமாக அமைந்தருளுகின்றது. மந்த்ராலயம் செல்வது புனிதத்தை தரும். மந்த்ராலய மகானின் அருளை பெறுவது புண்ணியத்தை தரும். மந்த்ராலய மகானின் பிருந்தாவனத்தை தரிசிப்பது அநேக பாப சாப தோஷங்களை போக்கும். அற்புதமான
மிருத்திகா பிருந்தாவனம். சென்னையில் அனகாபுத்தூர் வெங்கடேஸ்வர நகர் மேற்கில் அமைந்தருளி இருக்கின்றது. கதிரவன் அஸ்தமனமாவது மேற்கு திசை. மனித வாழ்க்கையில் அஸ்தமனம் என்பது தேவையற்றது. மனித வாழ்க்கையில் அவசியமானது வெளிச்சம், ஒளி, உதயம். அதனை அற்புதமாக அருள்பாலித்தருளுகின்றது சென்னை அனகாபுத்தூர் வெங்கடேஸ்வர நகரில் அமைந்தருளி இருக்கின்ற மந்த்ராலய மகான் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளின் மிருத்திகா பிருந்தாவனம். அதுக்கு பிரதட்சண முறையெல்லாம் சொல்கிறார். எப்படி வழிபாடு பண்ணணும், நவகிரகத்தை எப்படி நின்று தரிசிக்கணும், இப்படிலாம் நம்ம பிரிவாக சொல்கிறா. அது மாதிரி சொல்லும் பொழுது கிரகங்களை தரிசனம் பண்ணும் பொழுது எல்லா கிரகத்தையும் முகத்துக்கு நேராக பார்க்கலாம் அப்படின்னு எல்லாரும் நினச்சிட்டு இருக்கோம். அது மாதிரி நினைக்கப்படாது. ஏன்னா கிரகங்களுக்கு நீச்ச பார்வையும் உண்டு, சுப பார்வையும் உண்டு. அங்காரகன் நீச்சமானான்னா சரியாக வராது. சுக்கிரன் அதே மாதிரி நீச்சமானான்னா சரியாக வராது. அதே சுக்கிரன் உச்சமாகி நல்ல பார்வையாக பார்த்தான்னா நமக்கு நல்லது ஏற்படும். இப்படி எல்லா கிரகங்களுக்கும் பார்வைகள் உண்டு. அதனால் நவகிரகத்தெல்லாம் போய் தரிசனம் பண்ணோன்னா நேருக்கு நேர் பார்க்கக்கூடாது, அது பாதத்தை தான் பார்க்கணும். இதெல்லாம் நம்ம பெரிவாக சொல்லி கொடுத்துருக்கா. சுவாமியை தரிசனம் பண்ணுறோன்னா நேருக்கு நேர் பார்க்கணும். இப்போ ஏழுமலையான போய் தரிசனம் பண்ணுறோம், 18 மணி நேரம் 12 மணி நேரம் க்யூவில் நின்று உள்ளே போகிறோம். போன உடனேவே அவருடைய திருமுக மண்டலம் தான் தெரியும். அந்த சுவாமியுடைய சிரசில் வச்சுட்டு இருக்கக்கூடிய அந்த கிரீடம்னு சொல்லக்கூடிய திவ்யமான இதுவும் அவருடைய திருமுக மண்டலம் தான் தெரியும். உடனே என்ன பண்ணோம், அதை தரிசனம் பண்ணோம். அதுக்கப்புறம் சங்கை பார்க்கணும், அப்புறம் சக்கரத்தை பார்க்கணும். எதுவுமே தெரியல, கூட்டத்தில் மறைக்கிறா அப்படின்னா முகம் தெரியுதுன்னா அந்த முகத்தையே பார்த்துட்டு போகணும் அப்படின்னு சொல்லியிருக்கா. கிட்டக்க போகிறச்சே அவருடைய ஒவ்வொரு அங்கங்களை பார்க்கணும். இந்த வரதஹஸ்தத்தை அபயஹஸ்தத்தை பார்க்கணும், இந்த ஊரு ஹஸ்தத்தை பார்க்கணும், அவருடைய பாதத்தை தரிசனம் பண்ணணும். இப்படி சொல்லியிருக்கா. பாதாதி கேசபரியந்தம் கேசாதி பாதபரியந்தம் அப்படின்னு சொல்கிறார்.
எந்த சுவாமியை தரிசனம் பண்ணுறதா இருந்தாலும் சிரசுலேருந்து ஆரம்பித்து பாதம் வரைக்கும் வந்து பாதத்திலேருந்து சிரசில் போய் பூர்த்தி பண்ணணும். தியானமாக இருந்தால் பாதத்திலேருந்து ஆரம்பித்து சிரசுக்கு போய் சிரசில் திருமுக மண்டலம் அந்த கிரீடங்கள்லாம் தரிசனம் பண்ணி திருப்பி பாதத்தில் முடிச்சிடணும். ஏன்னா ஆரம்ப நிலை சாதகனுடைய மனசாகப்பட்டது அப்படியே அலைஞ்சுட்டே ஆடிண்டே இருக்கும். அதனால் ஏதாவது ஒரு அங்கங்களில் போய் நிற்கும் பொழுது இவனுடைய மனசு விகல்பமான எண்ணம் வந்துடுத்துன்னா இவன் ஒரு படி இறங்கிடுவான். அதனால் பாதத்திலேருந்து ஆரம்பித்தோன்னா எந்த உபாதியும் இருக்காது. கொஞ்சம் பூஜை புனஸ்காரம் அனுஷ்டானம் பண்ண குழந்தைகள்லாம் சிரசிலேருந்து ஆரம்பித்து பாதம் வரைக்கும் வந்து பாதத்திலேருந்து சிரசை தரிசனம் பண்ணோம் அப்படின்னு நம்ம பெரியவாள்லாம் சொல்லியிருக்கா. அந்த வகையில் இந்த கிரகங்கள்லாம் தரிசனம் பண்ணும் பொழுது நாம் நேருக்கு நேர் தரிசனம் பண்ணப்படாது, அதோடைய பாதத்தை தான் பார்க்கணும். சனி பகவானை போய் தரிசனம் பண்ணுறோம் திருநெல்லாம் இல்லைன்னா நேருக்கு நேர் முகத்தை பார்த்துட்டே இருக்கக்கூடாது, அவருடைய பாதத்தை பார்க்கணும், அவருடைய அபயாஸ்தத்தை பார்க்கணும், அவர் இடுப்பில் வச்சுட்டுருக்க அந்த கையை பார்க்கணும், பாதத்தை பார்க்கணும் அப்படின்னு நம்ம பெரியவா சொல்லியிருக்கா. அந்த வகையில் சுவாமி கிரகங்களெல்லாம் பிரதட்சணம் பண்ணுறோன்னா சூரியன்லேருந்து ஆரம்பிக்கணும். சூரியன்லேருந்து ஆரம்பித்து பிரதட்சணமாக வந்து சுக்கிரன்கிட்டக்க முடிக்கணும். இப்படி பண்ணும் பொழுது நமக்கு சகலவிதமான சௌபாகியம் ஏற்படும். பிரதட்சணம்னு சொல்லி சொன்னோன்னா பிரன்ற அர்த்த எழுத்துக்கு அர்த்தம் சந்நியாசிகள் யோகிகள் எதிகள்லாம் இருக்கான்னா அப்பிரதட்சணமாக தான் சுற்றுவார். ஏன்னா பிரதட்சணமாக சுற்றும் பொழுது இந்த உலகத்துக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் சுவாமி கொடுக்குறானா. அப்பிரதட்சணமாக பண்ணும் பொழுது ஞானத்தை ஒட்டி தான் கொடுக்குறானா. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சில குழந்தைகள்லாம் நவகிரக சன்னதியில் பார்த்தா தலைகீழாக சுற்றுறது. அந்த தலைகீழாக சுற்றுறதெல்லாம் சுற்றப்படாது. இடமாக ஆரம்பித்து வலத்தில் முடிக்கணும். சூரியன்லேருந்து ஆரம்பித்து பிரதட்சணமாக வந்து சுக்கிரனில் முடிக்கணுமே தவிர இப்படி தலைகீழாக சுற்றுறதுன்றது வந்து கூடாது. சில ஜோசியாலாம் சொல்கிறா, சில பேர்லாம் சொல்கிறான்றா. ஆனால் எந்த விதமான பிரமாணமும் அதுக்கு இல்லை. அதனால் அது மாதிரிலாம் சுற்றப்படாது. இன்னும் சொல்கிறா ராகு கேது வந்து அப்படி தான் சுற்றுறா, அதனால் இவா சுற்றட்டும். ராகு கேது